டீகோடிங் இஸ்ரேல் வா. இந்த ஒரே ஒரு புகைப்படம் எல்லா இஸ்ரேலிய போருக்கான எல்லா உண்மைகளையும் போட்டு உடைச்சிருச்சு. அப்படி என்ன உண்மை? வாங்க காணொளிக்குள்ள போலாம். நான் கலைச்செல்வன், இது கதாகுரு. நாயகன் படத்துல ஒரு காட்சி வரும். அதாவது கதாநாயகன் தன்னோட மனைவி இறந்ததுக்கு ஈமச்சடங்கு பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பின்னணியில அவரோட மனைவி சாவுக்கு காரணமான ஆட்களை ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா கொல்லப்படுவாங்க. அதே மாதிரி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நியூயார்க் நகரத்துல ஐநா அவையில பேசுற அதே நேரத்துல லெபனான் நாட்டுல ஹெஸ்புல்லா அமைப்போட தலைவர் ஹசன் நசருல்லா பங்கர் குண்டுகள் வீசப்பட்டு கொல்லப்படுறாரு. இதுக்கு முன்னாடி ஹிஸ்புல்லா அமைப்போட கீழ்மட்ட தலைவர்களை பேஜர் வெடிக்க வச்சு தாக்குதல் நடத்தி உலகத்தை ஆச்சரியப்படுத்தின இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்போட ஆணிவேர் வர அழிச்சிட்டதா தம்பட்ட அடிக்குது. சரி, முக்கிய கேள்வி, இந்த இஸ்ரேல் போர் எதுக்காக? முதல்ல இந்த படம் மூலமா டீகோடிங் பண்ணுவோம். நெத்தன்யாகு 2 படங்களை காட்டுறாரு. ஒன்னு தி பிளெஸிங், அதாவது ஆசீர்வாதம், இன்னொன்னு சாபம். இப்படி இந்தியா ஈரான் மேப்புகளை காட்டி நெத்தன்யாகு என்ன சொல்ல வராரு? காசா போருக்கு பின்னாடி முதல் முறையா ஐக்கிய நாடு சபையில பேசின இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மத்திய கிழக்கு பகுதியில நிலவர மோதலுக்கு ஈரான் தான் காரணம்னு சுட்டி காட்டுற மாதிரி தன்னோட கைகள்ல 2 வரைபடங்களை வச்சிருந்தாரு. அதுல ஒரு சில நாடுகள் சபிக்கப்பட்டவை அப்படின்னும் சில நாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டவைன்னும் குறிக்கப்பட்டிருந்துச்சு. இதில் சுவாரஸ்யமான விஷயம், பாலஸ்தீன பகுதியான மேற்கு கரை அப்புறம் காசா இஸ்ரேலோட பகுதியா அந்த வரைபடத்துல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாவோட வலது கையில இருந்த நாடுகளோட வரைபடத்துல ஈரான், ஈராக், சிரியா அப்புறம் ஏமன் நாடுகள் இருந்தது. அந்த நாடுகள் கருப்பு நிறத்துல சுட்டி காட்டப்பட்டு சபிக்கப்பட்டவை திக்கார்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. இடது கையில வச்சிருந்த வரைபடத்துல எகிப்து, சூடான், சவுதி அரேபியா அப்புறம் இந்தியா இருந்துச்சு. அது பச்சை நிறத்துல சுட்டி காட்டப்பட்டு இருந்துச்சு. அவை ஆசீர்வதிக்கப்பட்டவை, தி பிளெஸிங். நெத்தன்யாகு பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில பல நாட்டு உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க. நமக்கு அரபு நாடுகள் முழுசும் இஸ்லாமிய நாடுகள்னு தான் ஒரு கண்ணோட்டம் தெரியும். ஆனா அந்த நாடுகள் சன்னி அப்புறம் சியா முஸ்லிம்கள்னு 2 கூறுகளா பிரிஞ்சு நிக்குது. குறிப்பா நெத்தன்யாகு காட்டுற படங்கள்ல கருப்பு நிற நாடுகள் எல்லாம் சியா முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கிற நாடுகள். அதுல மிகப்பெரியதும் பொருளாதார வளமும் நிறைஞ்ச நாடுன்னா அது ஈரான் தான். சரி, இந்த சியா முஸ்லிம்களுக்கும் இஸ்ரேலிய யூதர்களுக்கும் நடக்கிற போரா இது அப்படின்னு பார்த்தா, நெத்தன்யாகு காட்டுற தி பிளெஸிங் வரைபடத்துல வரையப்பட்ட சிவப்பு நிற அம்புக்குறியிட்ட கோடு எதுக்கு? அதாவது மேற்குலக நாடுகளுக்கும் ஆசிய நாடுகளுக்கும் இருக்கிற பாதை அத ஈரான் மாதிரி நாடுகள் மறைக்குதுன்னு, அந்த பாதைய உருவாக்கம் பண்றதுக்குன்னே இந்த போர்னு நெத்தன்யாகு காட்டுற படம் தெளிவா சொல்லுது. சரி, இந்த பாதை யாருக்கு தேவை? வேற யாருக்கு? மேற்குலக நாடுகள்ல இருக்கிற பெரும் முதலாளிகளுக்கு தான். இப்படி ரொம்ப ஓப்பனா இந்த போரை நடத்துறதே பெரு முதலாளிகள் தான் வெளிப்படையா சொல்லுது அந்த வரைபடம். அதுல இந்தியா மேல அவ்வளவு கரிசனமா? ஒரு பக்கம் பெட்ரோலிய வர்த்தகத்தை அமெரிக்க டாலர்கள்ல தான் பண்ணணும்னு அரபு நாடுகளை அமெரிக்கா வலியுறுத்த அதை மறுக்குது ஈரான். குறிப்பா இந்தியா ரூபாய் மூலமா தான் கச்சா எண்ணெய ஈரான் கிட்ட இருந்து குறைஞ்ச விலைக்கு வாங்குதுங்கிறதும் இங்க குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் அமெரிக்க உறவு, அதை பத்தி இப்ப பார்ப்போம். ஒவ்வொரு வருஷமும் 3.8 பில்லியன் டாலர்களை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ராணுவ தளவாட உற்பத்திக்குன்னே
கொடுக்குது. இது இல்லாம நவீன ஆயுதங்களை அமெரிக்கா கொடுத்துக்கிட்டே இருக்குது. குறிப்பா ஹமாஸ் இருப்பிடங்களை குறிவச்சு நடத்தப்பட்ட தாக்குதல்ல பயன்படுத்தின விமானங்கள் அமெரிக்க அன்பளிப்பு. ஆனா அமெரிக்கா உள்ள இதுக்கான மக்கள் எதிர்ப்பு வலுவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்புறம் வரவிருக்கிற அமெரிக்கா அதிபர் தேர்தல் வேற. இதனால பைடன் நெத்தன்யாகு கிட்ட போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும்னு வலியுறுத்துறாரு. ஆனா ஒண்ணுமே நடக்கல. அதாவது இவங்களே பாம்ப வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம். குறிப்பா இஸ்ரேலுங்கிற குழந்தைய பெத்து வளர்த்தெடுக்கிறதே அமெரிக்கா தான். அதோட ஒரு ஆய்வு கூடமா இஸ்ரேல பயன்படுத்துது அமெரிக்கா. அமெரிக்க அரசே யூத லாபியால அழுத்தம் கொடுக்கப்படுற ஒரு அரசை கொண்டது. அடுத்து டெமோக்ரசி. அந்த பார்வையில இந்த போரை பார்ப்போம். ஈராக், ஆப்கானிஸ்தான் போர்கள்ல அமெரிக்கா இந்த நாடுகள்ல இருக்கிற சர்வாதிகார ஆட்சிய அகத்தி மக்களுக்காக ஆளப்படுற டெமோக்ரசி ஆட்சிய கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அதுக்காக சர்வாதிகார ஆட்சி ஒன்னும் சூப்பர்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த டெமோக்ரசி ஆட்சி முறையில ஓட்டு போடுற மக்களை ஒரு சப்ஜெக்ட் அப்படியாகத்தான் அரசியல் கட்சி பார்க்குது. இந்த சப்ஜெக்ட்களை ஒன்னா திரட்ட பெரும்பான்மைவாத அடையாளத்தை கொடுக்க முயற்சி பண்ணும் அரசியல் கட்சிகள். அதாவது ஹிட்லர் அப்போ சிறுபான்மை யூதர்களை மோசமானவங்களா சித்தரிச்சு ஆரிய பெரும்பான்மைவாதம் பேசி ஓட்டு போட வச்சாரு. இதோட உச்சகட்டமா யூத படுகொலைகளையே நடத்தி முடிச்சாரு ஹிட்லர். ஆனா எந்த யூத படுகொலை இன அழிப்புக்கு உலக கண்ணீர் விட்டுச்சோ அதே இனம் இன்னைக்கு காசாவுல ஒரு இன அழிப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறது. காலம் கொடுமை. இதே மாதிரி இலங்கையில சிங்கள பெரும்பான்மைவாதம் தமிழர்களை கொன்னு குவிச்சாங்க. இந்தியாவுல என்ன பெரும்பான்மை வாதம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி இஸ்ரேல் யூத பெரும்பான்மைவாதத்துக்கு பலியா இஸ்லாமிய உயிர்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நெத்தன்யாகு தன்னோட பதவியை தக்க வைக்க போர் நிறுத்தம் பண்ண சொன்னாலும் போரை இன்னும் உக்கிரமா நடத்திக்கிட்டே இருக்காரு. இஸ்ரேல் தரப்பு வாதம் இதுல என்னன்னு பார்ப்போம். இஸ்ரேல் நஸ்ரல்லா சாதாரண ஹிஸ்புல்லா பயங்கரவாதி இல்ல. அவன் இஸ்ரேல் மீது பல தாக்குதல்களை நடத்த மூளையா செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. 1980 வருஷத்துல இருந்து குண்டு வெடிப்புகள் உட்பட்ட ஏராளமான தாக்குதல்களை நடத்த நஸ்ருல்லா மூளையா செயல்பட்டு இருக்கான்னு இஸ்ரேல் சொல்லுது. 1983 வருஷம் லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல அமெரிக்க தூதரக தாக்குதல்ல 63 பேர் கொல்லப்பட்ட குண்டு வெடிப்பு உள்ளிட்ட பல தாக்குதல்களை உதாரணமா இஸ்ரேல் சொல்லுது. இப்படி காரணம் சொல்லி நஸ்ரல்லாவை கொலைய நியாயப்படுத்தியது இஸ்ரேல். இந்த கொலைய நடந்த இஸ்ரேல் கட்டடத்துக்கு அடியில சுரங்கத்துல பதுங்கி இருந்தாலும் கொள்ளுற பெரிய பங்கர் வகை குண்டுகளை பயன்படுத்தி இருக்கு. இதுல குடியிருப்பு பகுதியில் நடந்த தாக்குதல்ல நஸ்ரல்லா மட்டும் இல்ல, அவர் மகள் உட்பட 300க்கும் அதிகமானவங்க உயிர் இழந்திருக்காங்க. காசாவோட நிலைமைய கேட்கவே முடியாத கொடுமை அது. எந்த யூத படுகொலைகளுக்காக உலகம் கண்ணீர் வடிச்சதோ அதே யூதர்கள் இன்னும் ஒரு படுகொலைய இனப்படுகொலைய நடத்துறது தான் இந்த காலத்தோட கொடுமையா இருக்கு. இதுல சில கிறிஸ்தவர்கள் பைபிள்ல வர்ற இஸ்ரேலியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு இஸ்ரேலை பத்தியா எவ்வளவு பலமா தாக்குறாங்க, அவங்க கடவுளோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா அப்போ உள்ள இஸ்ரேலுக்கும் இப்ப உள்ள இஸ்ரேலுக்கும் துளி கூட தொடர்பே கிடையாது. இது ஒரு ஆர்டிபிஷியல் நாடு. அதாவது இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிர் தெளிந்து வந்து என்ன சொல்லுவார்னா, நானே யூத மதத்துக்கு எதிராக புரட்சி செஞ்சதால என்ன சிலுவையில ஏத்தி கொன்னதே இந்த யூதர்கள் தான் சொல்லுவாரு. நமக்கு போர் ஒரு செய்தி, ஆனா அதை அனுபவிக்கிற மனிதர்களுக்கு தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். ஒரே ஒரு லைக் கொடுத்தால் இந்த காணொலி பல பேருக்கு சென்றடையும் வாய்ப்பை தாருங்கள். இதை உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் மனமார்ந்த ஆதரவை தாருங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.